ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையை பார்ப்போமா? ஒரு ஐலாண்ட் இருந்ததாம். அந்த ஐலாண்டில் நிறைய ஃபீலிங்ஸ் வாழ்ந்துட்டு வந்தது. ஒரு தடவை அங்கே ஒரு ஐலாண்ட் முழுக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை வந்தது. உடனே அவங்க என்ன பண்ணாங்களாம், அங்கே இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாரையும் கிளம்பி அந்த ஐலாண்டை விட்டு போக சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே எல்லோரும் ஐலாண்டை விட்டு வெளியேறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க லவ் மட்டும் எப்படிரா இவ்வளோ நாள் இருந்த இடத்த விட்டு போகிறதுன்னு மனசே இல்லாமல் இங்கேயே இருக்க ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு தேட ஆரம்பிக்குது. தேடுது. ஆனால் அதுக்கு எந்த ஒரு வழியும் கிடைக்கல. எப்படியாவது கொஞ்சோண்டு இடம் இருந்தால் கூட தப்பிச்சிட்டு இங்கேயே இருந்துடலாமேன்னு அதால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுது. ஆனால் இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அளவு ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. ஐலாண்ட் முழுக ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தராக வெளியேறிட்டு இருக்காங்க. வேறு மனசே இல்லாமல் லவ் என்ன பண்ணிச்சான், சரி நம்மளும் இதை விட்டு போய் தான் ஆகணும் போல் அப்படின்னு மனபாரத்தோடு வெளியேறலான்னு முடிவு எடுத்துகிட்டு வந்தால் அங்கே ரிச்னஸ் என்ன பண்ணுதான், ஒரு போட்டை வச்சு போயிட்டுருக்கு. அந்த ரிச்னஸை கூப்பிடுது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு லவ் வந்து ரிச்னஸ் கிட்ட கேட்குது. உடனே அதை என்ன சொன்னிச்சான், ஏன் போட்லேயே ஆல்ரெடி நிறைய தங்கம் வைரம்லாம் இருக்குது. ஸோ ஒன்றை ஏற்றுனா எனக்கு என் போட்டில் இடம் பத்தாது, அதனால என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே சோகமாக லவ் அடுத்து வர ஃபீலிங்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. அடுத்து அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சேட்னஸ் வருது. அந்த சேட்னஸை பார்த்து கேட்டோன்னே அது சொன்னிச்சான், நானே ஏகப்பட்ட சோகத்தில் இருக்கேன், என்னால் என்னையவே காப்பாற்றிக்க முடியாது, நீயவே என்கிட்ட கேட்குற போ அப்படின்னு சொல்லிட்டு என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அதுவும் சொல்லிடுச்சு. உடனே பார்த்தா அங்கே இன்னொரு போட்டு வருது. அந்த போட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபம். பயங்கர கோபமாக போட்டை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கு. லவ் போய் கோபத்துக்கிட்ட கேட்குது, என்னை நீ அந்த கரையில் இறக்கி விட்ற முடியுமான்னு. இதுதான் கோபமாச்சே. ரொம்ப கோபத்தோட, நீ கண்ணு முன்னாடியே நிற்காத, எங்கேயாவது போயிடு, நானே இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைன்னு கோபத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அந்த நேரத்தில் ஹாப்பி ஜாலியாக போட்டை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கு. ஹெல்ப் கேட்குறதுக்காக ஹாப்பியை லவ் கூப்பிடுது. ஆனால் அந்த ஹாப்பி ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கு இல்லையா, அதனால லவ் கூப்பிடுறத காதில் கூட வாங்கிக்காமல் தான் போட்டை எடுத்துகிட்டு போயிடுச்சு. லவ் அப்படி சோகமாக நின்றுட்டுருக்கும்போது அங்கேருந்து ஒரு குரல் வருது, கமான் லவ் கமான், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி. இதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷத்தில் யார் என்னன்னு கூட கேட்காம லவ் அந்த போட்டில் ஏறிடுச்சு. ஏறினா அந்த போட்டும் கொண்டு போய் சேஃபான இடத்துல லவ்வை இறக்கி விட்ட வேகத்துக்கு திரும்பி போயிடுச்சு. அதுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது, ஆஹா நம்ம யாருன்னே இதை கேட்கலையே அப்படின்னுட்டு. அதை பக்கத்தில் இருக்க ஃபீலிங்ஸ் கிட்ட கேட்குது. பக்கத்தில் யார் இருக்கா, நம்ம நாலேஜ் இருக்குது, அதுக்கிட்ட கேட்குது, என்னை இறக்கி விட்டது யார் தெரியுமா, நான் கேட்காம விட்டுட்டேன் அவசரத்தில் அப்படின்னு. அதுக்கு நாலேஜ் பதில் சொன்னிச்சான், அது வேறு யாரும் இல்லை, டைமு அப்படின்னுச்சான். யாருமே ஹெல்ப் பண்ணாதப்ப இவன் இந்த டைம் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு நாலேஜ் பதில் சொன்னிச்சான், ஏன்னா டயத்துக்கு மட்டும்தான் லவ்வோட வேல்யூ தெரியும் அப்படின்னு. ஹோப் இந்த கதை அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் பல நேரங்களில் நம்ம நிறையா விஷயத்த ரியலைஸ் பண்ண மறந்துடுறோம். எல்லாத்துக்குமே டைம் மட்டும்தான் நமக்கு பதில் சொல்லும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட அந்த டைம் இருக்கும்போதே எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோங்க, எல்லாரையும் லவ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு லவ்ன்ற விஷயத்த மிஸ் பண்ணிவிட்டு டைம் போனதுக்கப்புறம் நீங்கள் அதை தேடினீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ சந்தோஷமாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு திஸ். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.